ஆற்றல் மிகுந்த அல்லாஹினுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோம். அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஏனைய நபிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள் உள்ளிட்ட நம் அனைவரின் மீதும், குறிப்பாக நம்மை பெற்றெடுத்த நம் பெற்றோர்களின் மீதும் நாம் பெற்றெடுத்த நம் பிள்ளை செல்வங்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் இன்று நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையாலும் கருணையாலும் இவ்வருடத்தினுடைய ஹிஜ்ரி ஆண்டினுடைய ரபியுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான வசந்தம் பொருந்திய மாதத்திலே முதல் ஜும்ஆவை நிறைவு செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்லத்திலே நம்ம எல்லாம் ஒன்றிணைத்ததற்காக அல்லாஹ்விற்கு அதிகம் நன்றி செலுத்துவோம். கண்ணியமானவர்களே, நாம் ஆரம்பத்தில் ஓதிய ஆயத் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்றா, இந்த உலகிலே பெருமானார் அவர்கள், முஹம்மது நபி அவர்கள் ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், அருட்கொடையாக இந்த உலகிற்கு பெருமானார் தரப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக நாம் இந்த மாதம் ரபியுல் அவ்வல் என்று சொன்னாலே இதை வசந்தம் பொருந்திய மாதம் என்பதாக நாம் கருதிக்க வேண்டும். அதைத்தான் ரபியுல் அவ்வல் என்பதாக சொல்கிறார்கள். பல அர்த்தங்களை இந்த ரபியுல் அவ்வலிற்கு வைத்தாலும் அதற்கு மிகச் சிறந்த ஒரு அர்த்தம் என்றால் அது வசந்தம் என்றுதான் பொருள். காரணம், இந்த உலகிற்கு பெருமானார் கிடைத்தது வசந்தம், இந்த உலகிற்கு பெருமானார் கிடைத்தது அருட்கொடை, இந்த உலகிற்கு பெருமானார் கிடைத்தது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய புண்ணியம். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகை யாருக்காக அல்லாஹ் படைத்தான் என்று தெரியுமா? இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்ததின் நோக்கமே பெருமானாருக்காக. இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கு காரணம் கர்த்தர் என்று சொன்னால் அது பெருமானார் தான். அப்படிப்பட்ட பெருமானார் பிறந்த மாதத்திலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக நம்ம எல்லாம் நம்முடைய இல்லத்திலே ஒன்றிணைந்திருக்கிறோம். இனியமானவர்களே, இந்த உலகிலே பலதரப்பட்ட மக்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் பல மதத்தினர்களுக்கும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த சமூகத்தை கட்டுக்கோப்பாக, அந்த சமூகத்தை தன்னுடைய ஆளுமை திறனால் அவர்கள் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகிலே பெரும் மாற்றத்தையும் இன்றளவும் ஒரு மனிதரை பின்பற்றி வாழ்கிறோம் என்று சொன்னால், மிகப்பெரிய ஆளுமையாக இன்றளவும் திகழ்கிறார்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு தலைவராக இன்றளவும் போற்றப்படுகிறார்கள் என்றால் அது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். இனியமானவர்களே, யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எதற்காக பல ஜும்ஆ மேடைகளிலே உலமா பெருமக்கள் பெருமானாரை பற்றி பேசுகிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்டு பல வருடங்கள் இருக்கலாம், பல கோடி வருடங்களாக இருக்கலாம், பல ஆயிரக்கணக்கான வருடங்களாகவும் இருக்கலாம். ஆனால் பெருமானார் தோன்றி இன்று வரை கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டுகள் கடந்துவிட்டது. 15 நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. 15 நூற்றாண்டுகளிலே 15 நூற்றாண்டுகள் ஆனாலும் கூட இந்த உலகிலே பெருமானாரை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் பெருமானார் இந்த உலகிலே எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமானாரை பின்பற்றி வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் முதலிலே இந்த ரபியுல் அவ்வல் மாதமாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிமாக ஆக்கப்பட்ட நாம் அந்த பெருமானாருடைய சரித்திரத்தை, வரலாற்று வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையா இல்லை? பெருமானாருடைய வாழ்க்கை சரித்திரம் பூரா நமக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க.
பெருமானாருடைய வாழ்க்கை, பெருமானுடைய சம்பவங்கள், வரலாறுகள் இது எல்லாம் நமக்கு முன்னால் எடுத்துரைக்கப்படுகிறது. அதன் மூலமாக நாம அமல் செய்கிறோம், அப்படி விட்டுறோம். சாதாரண ஒரு சமூகத்தினுடைய தலைவராக இருக்கும் பொழுது அந்த தலைவராக இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசப்படுகிறது. ஆனால் உலகத்தினுடைய தலைவர், இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு காரணம் கர்த்தராக இருந்த அந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை நாம் எத்தனை பேர் தெரிந்திருக்கின்றோம்? கண்ணியமானவர்களே, வரலாறு என்பது ஒரு சமூகத்திற்கு மிக மிக முக்கியமானது ஒன்று. ஒரு மகான், ஒரு அறிஞர் சொல்லுவார், எந்த சமூகம் வரலாற்றை மறைக்கிறதோ அந்த சமூகம் அழிக்கப்பட்டதற்கு சமம் என்பதாக சொல்லுவார். ஆனால் நாம் நம்முடைய தலைவராக 15 நூற்றாண்டுகள் கடந்து ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் சொல்ல முடியும் பெருமானாரை. ஏனென்றால் பெருமானாருடைய செயல்பாடுகளும் பெருமானாருடைய வாழ்க்கையும் பெருமானாருடைய அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய அந்த மாற்றமும் இன்றளவு உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், பெருமானாருடைய அந்த முஹம்மது என்ற வார்த்தையை இந்த உலகம் ஒரு நிமிடம் கூட தாமதிப்பில்லை. எல்லா இடங்களிலும் முஹம்மது என்ற வார்த்தை சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒரு நாளிலே, எல்லா நேரங்களிலும், நிமிடங்களிலும். இன்னும் சொல்ல போனால் இந்தோனேசியால அதிகமான பள்ளிவாசல்கள் இருக்கு. இந்தோனேசியால உலகத்திலேயே இந்தோனேசியாங்கிற அந்த நாட்டுல அதிகமான பள்ளிவாசல் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்தியாவிலே இந்தோனேசியாவுக்கு அடுத்த அதிகமான பள்ளிகள் உள்ள நாடு. எதற்காக சொல்கிறேன் என்றால், உலகம் பூரா பாங்கு ஒலிக்கப்படுகிறது, பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த பாங்கிலே முஹம்மத் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. அது சதா நேரமும் சொல்லிக்கொண்டே இருக்கப்படுகிறது என்பது நமக்கு முன்னால் ஒரு வரலாற்றாக நமக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த உலக தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை தான், அவர்களுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வெற்றியான வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாகவும், அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதையும் நமக்கு தெக்க தெளிவான முறையிலே நமக்கு குர்ஆன் கூறுகிறது. அப்படிப்பட்ட பெருமானாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமானாரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் படிக்காட்டினாலும் என்ன, நம்ம படிக்காட்டினாலும் இன்னைக்கு சகோதர சமூகத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள் பெருமானாரை படிக்கிறார்கள், பெருமானாருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்கிறார்கள், பெருமானார் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள், எப்படி இது சாத்தியமானது என்பது வியந்து பார்க்கிறார்கள். காரணம், பெருமானார் இந்த உலகிலே இந்த உலகத்தில் நமக்கு மாத்திரம் தலைவராக மட்டும் இல்லாமல் உலகத்தின் தலைவராக பெருமானார் அனுப்பப்பட்டார்கள். உலகத்தின் தலைவராக அப்படிப்பட்ட அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அந்த பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒன்றுமில்லை, பெருமானாருடைய பிறப்புக்கு முன் நடந்த பல சம்பவங்கள் இருக்கின்றது. அது எல்லாம் நம் எத்தனை பேருக்கு தெரியும்? இனியமானவர்களே, நாம் பெருமானாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய ஒரு பகுதியாக பெருமானாருடைய பிறப்பிற்கு முன்னால் பல சம்பவங்கள் இந்த உலகிலே நடந்தது. உதாரணமாக நாம் பெருமானாருடைய வரலாற்று நிகழ்வினை நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகிலே பல பேரரசுகள் இருந்தது. ரோம், கிஸ்ரா, பாரசீகம் போன்ற பலவிதமான பாரசீகங்கள் எல்லாம் இருந்தது. பல நாடுகள் எல்லாம் இருந்தது. பல நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், யூதர்கள் என்று சொல்லி பலவிதமான நாடுகள் எல்லாம் இருந்தது. அது எல்லாம் கொடிகட்டி பறந்தது. அந்த நேரத்திலே அவர்கள் எல்லாம் எதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்? நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் பல விதமான கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே பிறக்கிறார்கள். பிறக்கும் பொழுது பாரசீகம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே நெருப்பை வணங்கக்கூடிய அந்த மக்கள் அணையா நெருப்பு என்பதாக அதை எண்ணி என்ன செய்தார்கள்? வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பான இந்த கடவுள் அணையாது, இது ஒருபோதும் அணையாது, ஆகையால் இதுதான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? வணங்கிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். அந்த பாரசீகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு என்ன செய்யப்பட்டது? அணைக்கப்பட்டது. ஏனென்றால் சத்தியம் இந்த உலகத்திலே பிறந்து விட்டது அல்லவா?
சத்தியம் அழிய வேண்டும் அல்லவா? ஆகையால் தான் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, பெருமானார் இந்த உலகத்திலே சத்தியத்தை எடுத்துரைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திலே பரப்புவதற்காக, அல்லாஹ் என்ற உன்னதமான அந்த இறைவனை இந்த உலக மக்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யப்படுகிறார்கள்? பெருமானார் பிறக்கப்படுகிறார்கள். தன்னுடைய தாய் ஆமினா அம்மாளுக்கும் தன்னுடைய தந்தை அப்துல்லா இருவருக்குமான பிள்ளையாக பெருமானார் பிறக்கிறார்கள். பிறந்த மறுக்கணம் பாரசீகத்தில் இருக்கக்கூடிய அந்த அணையாத நெருப்பு அணைக்கப்படுகிறது. அது மாத்திரமா இருக்கக்கூடிய ரோம் கிஸ்ரா நாட்டினுடைய போர் தளவாடங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவெல்லாம் அவர்கள் பலவிதமான கடவுளிலே கும்பிடுவது வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அந்த நாட்டினுடைய போர் தளவாடங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? கீழே விடப்படுகிறது. உடனே அந்த நாட்டை ஆட்சி செய்திருக்க கொண்டிருக்கக்கூடிய அந்த மன்னர்களுக்கெல்லாம் பயம் ஏற்பட்டு விட்டது. அரசகத்தில் இருக்கக்கூடிய அந்த அணையா நெருப்பு அணைந்து விட்டதை, நம்முடைய போர் தளவாடங்கள் எல்லாம் அதை நாம் ஒரு மதிப்பாக, ஒரு கண்ணியமாக அதை வைத்திருந்தோம், அதுவெல்லாம் கீழே விழுந்து விட்டதே. இதற்கு காரணம் என்ன என்பதாக பல பாதிரிமார்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை செய்யறான் இந்த நாட்டினுடைய மன்னர். பல பாதிரிமார்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறான். எப்படி இது நடந்தது? அணையா நெருக்கு நாம் வணங்கி கொண்டிருந்த நெருப்பு எதற்காக அணைந்தது? உடனே அங்க இருக்கக்கூடிய பாதிரிமார் யாருக்குமே தெரியல, அதை பற்றி யாருக்குமே தெரியல. ஒரே ஒருவர் மட்டும் சொல்கிறார், எங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியாது, ஆனால் இதனுடைய தெரிந்த விஷயம் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னுடைய குரு, ஆகையால் அவரிடம் சென்று நாம் இதை பற்றி கேட்போம் என்று சொல்லி அனைவரையும் கூப்பிட்டுக் கொண்டு அனைத்து பாதிரிமார்கள் இந்த மன்னர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு அவரிடம் செல்கிறார்கள். அவரை பார்க்க செல்வதற்கு முன்னால் அவருடைய இல்லத்திலிருந்து சத்தம் வருகிறது, வந்தவர்கள் எல்லாம் அப்படியே நில்லுங்க, நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? நீங்கள் கடவுளால் நினைத்து வணங்கிய அந்த நெருப்பு அணிந்து விட்டதா? உங்களுடைய போர் தளவாடங்கள் எல்லாம் கீழே விழுந்து விட்டதா? போங்கள், மக்களிடம் எல்லாம் சொல்லுங்கள், இந்த உலகிலே அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது பிறந்து விட்டார், ஆகையினால் தான் அந்த நெருப்பு அணைக்கப்பட்டது, போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிஷமே அவர் மௌத்தா போயிட்டார். கண்ணியமானவர்களே, பிறப்பிற்கு முன்னாலே பெருமானார் பல முஅஜிசாக்களை கொண்டு பிறந்தார்கள், கத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள், பல முஅஜிசாக்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி தந்தார்கள், அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். காரணம், இந்த உலகத்தினுடைய படைக்கப்பட்டதற்கு காரணம் கர்த்தர் ஹஜ்ரத் பெருமானார். அப்படிப்பட்ட பெருமானாரை பின்பற்றி வாழக்கூடிய நாம் பெருமானாருடைய வாழ்க்கையையும் வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் காரணமாக அமையும். கண்ணியமானவர்களே, சிந்தியுங்கள். பெருமானாருடைய வாழ்க்கை என்பது ஒரு அற்புதம். அந்த அற்புதமான வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களையும் பின்பற்றி வாழக்கூடியதுதான். அப்படிப்பட்ட உலக தலைவர் பெருமானாரை தேடி படிக்க வேண்டும். அவர்களை படித்து அவர்களின் வழியில் நாம் நடப்போமையானால் நிச்சயம் இந்த உலகிலே நாம் வெற்றியாளர்களாக திகழலாம். அதை தொடர்ந்து பெருமானார் பிறந்ததற்கு பிறகு பலவிதமான சம்பவங்கள், வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. அதையெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம். எதற்காக இந்த இடத்திலே நான் பெருமானாருடைய பிறப்பிற்கு முன் சம்பவங்களை குறிப்பிட்டேனால், பெருமானாருடைய வரலாறு மிக மிக முக்கியம். அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் கூறுகிறது, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகிற்கு பெருமானார் அருள்கொடையாக அனுப்பப்பட்டார்கள். அருள்கொடையான அந்த பெருமானாருடைய கரங்களை பிடித்து நாளை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் பெருமானாருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். எந்த வாழ்க்கையிலே வெற்றி இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகிலே பலவிதமான கலாச்சாரங்கள் எல்லாம் மலிந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மைதானே? அதைத்தானே நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்.
பலவிதமான துறைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, பல விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றிலும் பிறர் எதை பின்பற்றுகிறார்களோ அதைத்தான் நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒருவர் இந்த உலகிலே இருக்கிறார் என்று சொன்னால், 15 நூற்றாண்டுகள் கடந்தும் ஒரு மனிதர் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்தான் ஹஜ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உலக தலைவரை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். அதன்படி இந்த உலகிலே நாம் வாழ வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வினுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலத்திலே பெருமானாரை படித்து பெருமானார் வழி வாழக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் முழு மனித சமூகத்தையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.